ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 5 மைத்ரேயருடனான விதுரரின் உரையாடல்கள் பதம் 14 தாஞ்சோட்சிய சோட்சியான் அவிதோ நுச்சோச்சே ஹரே கதாயாம் விமுகான் அகேன ஷினோதி தேவோ நிமிஷஸ்து ஏக்ஷாம் ஆஜுர் பிருதாவாத கதி ஸ்மிருதீனாம். மொழிபெயர்ப்பு. முனிவரே, பாவச் செயல்களின் காரணத்தால் ஹரிகதையை விரும்பாமலும் மகாபாரதத்தின் பகவத்கீதை நோக்கத்தை பற்றி அறியாமலும் இருப்பவர்கள் வருந்தத்தக்கவர்களிலும் வருந்தத்தக்கவர்களாக உள்ளனர். நானும் அவர்களுக்காக அனுதாபப்படுகிறேன். ஏனெனில் தத்துவ கற்பனைகளிலும் செய்முறைக்கு ஒவ்வாத நோக்கங்களிலும் வெவ்வேறு சடங்குகளிலும் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளும் அவர்களுடைய ஆயுள் எப்படி நித்திய காலத்தினால் வீணடிக்கப்படுகிறது என்பதை நான் காண்கிறேன். பொருளுரை. ஜட இயற்கை குணங்களுக்கேற்ப மனிதர்களுக்கும் பரமபுருஷருக்கும் இடையில் 3 வகையான உறவு முறைகள் உள்ளன. ரஜோ தீவிர மற்றும் தமோ அறியாமை குணங்களில் உள்ளவர்கள் பகவானின் இருப்பை வெறுக்கின்றனர் அல்லது கடவுள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுபவர் என்று எண்ணுகின்றனர். சத்வகுணத்தில் நற்குணம் உள்ளவர்கள் இவர்களை விட மேல்நிலையில் உள்ளனர். 2ஆம் பிரிவைச் சேர்ந்த இவர்கள் பரமபுருஷரை அருவமானவர் என்று நம்புகின்றனர். இவர்கள் பக்தி மார்க்கத்தை ஒரு வழியாக மட்டுமே ஏற்றுக்கொள்கின்றனர், இறுதி முடிவாக அல்ல. இவர்களை விட மேலான நிலையில் தூய பக்தர்கள் உள்ளனர். இவர்கள் பௌதிக நற்குணத்திற்கும் மேற்பட்ட உன்னத நிலையில் இருக்கின்றனர். இவர்கள் ஆன்மீக படியிலுள்ள பகவானின் நாமம், உருவம், புகழ், குணங்கள் முதலானவை ஒன்றுக்கொன்று வேறுபட்டவை அல்ல என்பதில் முழு நம்பிக்கை கொண்டுள்ளனர். இவர்களுக்கு கிருஷ்ணகதையை கேட்பதும் அவரை நேருக்கு நேராக சந்திப்பதும் ஒன்றுதான். பகவானின் தூய பக்தி தொண்டில் புருஷார்த்தத்தில் ஈடுபட்டிருப்பதே மனித வாழ்வின் உண்மையான நோக்கம் என்பது இவர்களுடைய கருத்தாகும். பரமபுருஷரிடம் நம்பிக்கை கொள்ளாமல் மனக்கற்பனையில் ஈடுபட்டுள்ள அருவவாதிகள் கிருஷ்ணகதையை கேட்பதில்லை. இத்தகையவர்கள் முதல் தரமான தூய பகவத் பக்தர்களின் அனுதாபத்திற்கு உரியவர்களாக உள்ளனர். அனுதாபத்திற்குரிய அருவவாதிகள் ரஜோ மற்றும் தமோ குணங்களுக்கு அடிமையானவர்களைக் கண்டு அனுதாபப்படுகின்றனர். ஆனால் மேற்கூறிய இரு பிரிவினரும் புலனின்பம் மற்றும் வாழ்வின் நோக்கம் ஆகியவற்றை பற்றிய மனக்கற்பனை எனப்படும் பொய்யான வழிமுறைகளில் விலைமதிப்பற்ற மனித வாழ்வை வீணாக்குவதால் பகவானின் தூய பக்தர்கள் அவர்களிடம் அனுதாபம் கொள்கின்றனர். ஹரே கிருஷ்ணா.